வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி செய்ய போகிறேன். மிளகாய் பஜ்ஜினா அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். அது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி உள்ளே வச்சு பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பதிலாக ஒரு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா வறுவல் இருந்தால் கூட அதை கூட அந்த மிளகாய் பஜ்ஜியில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்புறம் பஜ்ஜி மாவில் கலக்கி பொரிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மசாலா பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இது உள்ள ஸ்டஃபிங்க்கு இது 3. இதுக்கு மசாலாக்கள் காஷ்மீரி சில்லி தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மட்டும் சீட்ஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 6 கருவேப்பிலை போட்டுக்கிறேன், பொடிசா நறுக்குனது. அதோடு சேர்ந்து இந்த கேரட் பச்சையாக துருவி வச்சுருக்கேன். அதனால் இதையும் லேசாக வதக்கிக்கிடுவோம். சும்மா ஒரு ½ பாயில்டாக வேகணும், வதக்கிக்கிறோம். இது வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கேரட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த உருளைக்கிழங்க உள்ள ஸ்டஃபிங்காக நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறணும். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து மசாலா ரெடி. இந்த பஜ்ஜிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ட்ரையாக இருக்கணும். நல்லா இந்த மசிச்சா மாதிரி வதங்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு ஓரமாக வச்சுருவோம், ஆறட்டும். இந்த மிளகாயில் உள்ள சீட்ஸ் எடுக்கிறதுக்கு நடுவில் இப்படி லேசாக கீறிக்கங்க. அது லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் கீரிய இருக்கக்கூடாது. இப்படி நல்லா சென்டரில் மட்டும் கீறிட்டு இங்கே உள்ள இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். அதை அப்படியே உதுத்து விட்டுறலாம். இப்படி தட்டிட்ட இந்த சீட்ஸ் பூரா வந்துடும். சீட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஒரு விரல் விடுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அந்த லாஸ்ட்டு மட்டும் கட் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டு எட்ஜிங்க ஜாயிண்டாக தான் இருக்கணும். இப்போ மேல் மாவு செய்கிறதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுக்கிறேன். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கப் அரிசி மாவு இதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போட்டுக்கிறேன். கலர் சேர்க்கறவங்க சேர்த்துக்கலாம். நான் கலர் சேர்க்க மாட்டேன். அதுக்காக இந்த பஜ்ஜிக்கு மாவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா போட்டுக்கிறோம். கொத்தமல்லி பொடிசா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு கூட கொஞ்சம் திக்கான பதமாக கரைச்சிக்கிறணும். இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுட்டேன். இது நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயும் இந்த மிளகாய் பஜ்ஜி இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கிடுவோம். இதை உள்ளே கொஞ்சம் அது காண்ற அளவுக்கு உள்ளே வச்சுக்கிடுவோம். பாருங்கள், அது வரைக்குமே வச்சுட்டு இப்படி அமுக்கிட்டு இதை வச்சுருவோம். இதே மாதிரி இந்த எல்லா மிளகாயிலையும் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் அதில் டிப் பண்ணி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இதில் டிப் பண்ணிக்கிடுவோம். டிப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போட்டுற வேண்டியது. அதில் டம்ளரில் போட்டதுக்காக அது எல்லா பக்கமும் கோட்டிங் ஒரே மாதிரி வரணும். அதுக்காக தான் இது உடனே பரட்டக்கூடாது. 1 நிமிஷம் ஆனாலும் பரட்டிக்கிடுவோம். இது வெந்துருச்சு. அதில் பரட்டி போட்டுக்குவோம். உள்ளேலாம் மசாலா வெந்த மசாலா தான் வச்சுருக்கோம். அதனால் வெளியில் உள்ளது இப்படி ரோஸ்ட் ஆனால் எடுத்துடலாம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மிளகாய் பஜ்ஜியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
வெளியில் முறுமுன்னு இருக்கா, உள்ள அந்த மசாலா உள்ள ஸ்டஃபிங்கு நல்லாயிருக்கும். இந்த உள்ளே வந்து மசாலா இருக்குல்ல, அது ஏற்கனவே வேக வச்சது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சாப்பிட. சுவையான மசாலா ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் வந்து டேஸ்ட் பார்ப்பாங்க. வேற லெவல் மா. வெளியில் நல்லா கிரன்ச்சியாகவும் உள்ள நல்ல மசாலாவோட நல்லா டேஸ்ட்டாக நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பஜ்ஜி மிளகாய் சாப்பிட்டோம்னா உள்ளே வந்து சப்புன்னு இருக்கும். இந்த ஒரு தடவை இந்த மாதிரி மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.